தமிழ் காண்போ பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்போ நாடாளுமன்றத்துக்கு 6 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. கடைசி கட்ட தேர்தல் 1ஆம் தேதி நடக்குது. அது 57 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்குது. உத்தரப்பிரதேசத்தில் 13 தொகுதி, மேற்கு வங்காளத்தில் 9 தொகுதி, பீகாரில் 8 தொகுதி. அந்த 57ல் இந்த தொகுதிகள் ரொம்ப முக்கியம். இந்த 3 மாநிலங்களை பாஜகவும் சரி, இந்தியா கூட்டணியும் சரி முழு கவனத்தையும் செலுத்தி பிரச்சாரம் செஞ்சுட்டு வர்றாங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் தேஜஸ்வி, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள்னு அவங்களுடைய கூட்டணி பலமாக இருக்குது, நம்பிக்கையோடு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் போன தடவை பாஜக ஸ்வீப் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இந்த வட்டம் இருக்காது. காங்கிரஸும் சமாஜ்வாதி கட்சியும் கூட்டணி பலமாக இருக்குது. அதனால் அவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க. மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 42 தொகுதி. அதில் போன முறை திரிணாமுல் 22 தொகுதியில் ஜெயித்தாங்க. பாஜக 18 ஜெயித்தாங்க. இந்த முறை திரிணாமுல் 30 தொகுதிக்கு மேலே வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் என்னென்னா, இந்த கடந்த 6 கட்ட தேர்தல் நடந்துச்சு இல்லையா, ஒவ்வொரு கட்ட தேர்தல்லையும் பாஜகவுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்துக்கிட்டே வருது. அதனால தான் மோடி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் இடிச்சிருவாங்க அப்படின்லாம் பேச ஆரம்பித்தார். அப்புறம் ஊடுருவல்காரங்க அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். முஸ்லீம்களை தான் அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு எதிர்ப்பு கிளம்பிச்சு. உடனே நான் மதத்தை வச்செல்லாம் சொல்லலை அப்படின்னு கொஞ்சம் மாற்றினார். அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பிற்படுத்தப்பட்டவங்க, பட்டியலினத்தவங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு சட்டத்திலே இடம் இல்லை, சும்மா உளறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு இலவச பஸ் விடுறதுனால மெட்ரோ ரயில் பாதிக்கப்படுதுன்னு சொன்னார். அதை கேட்டு நாடே சிரிச்சிச்சு. இப்போ கடைசி முயற்சியாக ஒன்று கையில் எடுத்திருக்காரு, அது தியானம். 2019 தேர்தல் அப்பையும் கேதார்நாத் போய் அங்கே இருக்கிற ஒரு மலை குகையில் தியானம் செஞ்சார். இந்த வட்டம் கன்னியாகுமரியில் தியானம் பண்ணுறாரு. விவேகானந்தர் பாறையிலேருந்து 45 மணி நேரம் தியானம். இந்த தியானத்தை அவர் ஏன் 30ஆம் தேதி தொடங்கி 1ஆம் தேதி வரைக்கும் நடத்துகிறாரு? அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. 1ஆம் தேதி தான் கடைசி கட்ட தேர்தல். 30ஆம் தேதி பிரச்சாரம் முடிஞ்சிடும். யாருமே ஓட்டு கேட்க முடியாது. ஆனால் 31ஆம் தேதி மோடி தியானத்தின் மூலமாக ஒரு பிரச்சாரத்தை மறைமுகமாக செய்ய போகிறார். என்னென்னா, மோடி அவர் பாட்டுக்கு தான் உட்காந்துருப்பார். அந்த தியானத்தை அகில இந்திய அளவில் அவருக்கு ஆதரவான பல ஊடகங்கள் ஊதி பெருசாக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது. அது மூலமாக மறைமுகமாக மோடி தன்னோட பிரச்சாரத்தை செய்ய போகிறார். அதாவது, நான் பாருங்கள் எந்த அளவுக்கு தீவிரமான இந்து அப்படின்னு காட்டுறது. ஏற்கனவே அவர் நான் மனித பிறவியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஊடகங்கள் மூலமாக அவரோட தியானத்தை பெருசாக காட்ட போகிறாங்க. கடைசி கட்ட தேர்தலில் இந்து வாக்காளர்களை கவர்றதுக்கு அப்படி அவர் ஒரு திட்டத்தை போட்டிருக்காரு. இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு கீழே வராது. பிரச்சாரம் செஞ்சால் தானே தப்பு, ஓட்டு கேட்டால் தானே தப்பு, தியானம் செஞ்சால் என்ன தப்பு அப்படின்னு மோடி அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பார். மற்ற விஷயங்களை அவருக்கு ஆதரவான தேசிய ஊடகங்கள் பார்த்துக்குருவாங்க. எது எப்படியோ மோடியோட தியானத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய திட்டம் தேர்தல் பிரச்சாரம் தான்.